அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 3-4 நாட்களுக்கும் மேலாக இந்தியா முழுவதிலேயும் இருக்கிற பெரும்பான்மையான மீடியாக்களுடைய விவாத பொருள் என்பது பிரதமர் மோடி பேசின பொய்களை பற்றியது. காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக மன்மோகன் சிங்கு, எல்லா வளங்களையும் செல்வங்களையும் எடுத்து முஸ்லீம்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீட்டு தாலியை கூட அறுத்து எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறாங்க. நீங்கள்லாம் ஓட்டாண்டியாக போக போகிறீங்க, முஸ்லீம்கள்லாம் பெரிய ஆட்களாக போக போகிறாங்கன்ற மாதிரி அவர் பேசின அந்த பொய் மூட்டைகளை, புழுகு மூட்டைகளை தான் பெரிய விவாதமாக எல்லா தொலைக்காட்சி மீடியாக்களும், ஊடகங்களும், சமூக வலைதளங்களும், யூடியூபர்களும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு செய்தியுமே இல்லை. அவர் உண்மையை சொன்னால் தானே ஆச்சரியப்படணும். அவர் என்னைக்கு வரலாறு சம்பந்தமா அல்லது புள்ளி விவரம் சம்பந்தமா, இந்த நாட்டினுடைய கடந்த காலம் சம்பந்தமா, இந்த நாட்டின் சட்டங்கள் சம்பந்தமா எந்த விஷயத்தில் நேர்மையை உண்மையை பேசியிருக்கிறாரு? இப்போ பொய் பேசிட்டாரு. கேவலம் தான். என்ன பண்ணுறது? உலகத்தில் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு, 140 கோடி மக்களை கொண்டிருக்கிற, அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பெரிய தலைவன் பேசுகிற பேச்சு, அதெல்லாம் கேவலம் தான். இந்த கேவலம் நமக்கு என்ன இன்னைக்கா வந்திருக்குது? வருஷம் 10 வருஷமா அந்த கேவலத்தை சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அதனால் அது ஒன்றும் பெரிய செய்தி அல்ல. ஆனால் அதிலே கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டால், எல்லாம் பிள்ளைங்களை பெற்று நம்முடைய வளங்களை எல்லாம் அவங்க சூறையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு போய்கிட்டு இருக்குன்னு அவுத்து விட்டார்ல. உடனே அதை பற்றி பதில் சொல்வதற்காக வேண்டி களத்திலே புகுந்த பெரும்பான்மையான நம் மீது அக்கறை கொண்டவர்கள் உட்பட, நம்ம குறை சொல்வதற்காக வேண்டி என்று யோசிக்க தேவையில்லை, நம் மீது அக்கறையோடும் நம்ம பக்கம் நின்று அவருடைய கருத்தை மறுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஜனநாயக சக்திகள் கூட என்ன மாதிரி கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், இந்தியாவில் இருக்கிற ஒரு 20-30 ஆண்டு கால டேட்டாவை எடுத்து பிள்ளை பிறப்பு விகிதம் எப்படி இருக்குது, இந்துக்கள் எவ்வளோ பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க, கிறிஸ்தவர் எத்தனை சதவீத பிள்ளை பிறப்பில் அவங்களுடைய வாரிசுகள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது, எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் 5 பிள்ளை 7 பிள்ளை 8 பிள்ளைலாம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது மாதிரிலாம் இல்லை. எல்லா வீட்டுக்கும் 2 பிள்ளை 3 பிள்ளை 1 பிள்ளை அந்த லெவலில் தான் இருக்குது. அதனால இது இவர் சொல்லக்கூடிய வாதம் தவறு என்று சொல்லி இது மாதிரி புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஒரு புறத்திலே பதில் கொடுக்கிறார்கள். ஆனால் உண்மையில இதுல கவலைப்பட வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ரேஷியோ குறையுது இல்ல, இந்த ரேஷியோ குறைகிறது நாங்க கரெக்ட் என்று சொல்வதற்கான ஆதாரமா? நம்முடைய பிள்ளை வாரிசுகளுடைய விகிதாச்சார எண்ணிக்கை குறைகிறது. பாத்தியா, உனக்கும் 2 பிள்ளை எனக்கும் 2 பிள்ளை, நம்ம 2 பேரும் கரெக்ட் என்று சொல்வதற்கு இது கரெக்டான வாதமா? கரெக்டே கிடையாது. குழந்தைகள் பிள்ளை பேரு எண்ணிக்கை யார் இந்த உலகத்தில் அதிகமாக குழந்தைகளை பெற்று 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 உலகத்திற்கு அழித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்துக்கு நன்மை செய்கிறவர்கள். அந்த ஆளு அயோக்கியமா ஓட்டுக்காக கேடுகட்டத்தனமா என்னத்தையோ உளரணுன்றக்காண்டி உளறி வச்சதுக்காக ஒரு நல்ல காரியத்தை கெட்ட காரியமாக ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. நிறைய புள்ள பெற்றுக்கிறது கெட்டது மாதிரியே, நாங்களாம் பெற்றுக்கலையே, திருடினவன் சொல்ல நான் திருடலையேன்னு சொன்ன அது ஓகே, கொள்ளையடிக்கிறவன் நான் கொள்ளையடிக்கிறேன்னு சொன்னா ஓகே. கொள்ளையடித்தல் கெட்டது, கொள்ளையடிக்கவில்லை என்று சொல்வது நல்லது. திருடுவது கெட்டது, திருடவில்லை என்று சொல்வது நல்லது. புள்ள பெத்துக்கிறது கெட்டது, புள்ள பெத்துக்காம இருக்கிறது அதுதான் நல்லது. உலகத்தை அழிக்கணும்னா இந்த பிள்ளை பேருடைய எண்ணிக்கையை குறைக்கிறது தான். இன்னைக்கு உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற, மனித குலம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்குமான அடிப்படை குழந்தைகளை யார் அதிகமாக பெற்று கொடுத்தாங்களோ அவங்க வழியாகத்தான் நிகழ்ந்திருக்கிறது. பிள்ளை பேர் அதிகமாக அதிகமாக மக்கள் தொகை கூட 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 உலகத்துல ஒரு சின்ன சிறுபான்மை மக்கள் ரொம்ப நலிஞ்சு போயிடுவாங்க. எல்லாருடைய இந்த வளங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டு சுகமான வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லுவதை விட பெரிய வடிகட்டிய ஒரு பொய் உலகத்துல வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? எத்தனை மக்கள் தொகை எவ்வளவு இருந்துச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 1920களில் பாரதியார் வாழுகிற காலத்துல 1930களில் இன்னையிலிருந்து ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி இந்த நாட்டில் எவ்வளவு பேர் இருந்தோம்? 30 கோடி பேர் இருந்தோம். 100 வருஷத்துக்கு பிறகு 130 கோடியா 100 கோடி பேர் எக்ஸ்ட்ரா கூடி இருக்கிறோம். சோத்துக்கு பஞ்சம் வந்து செத்தவங்க 1920 ஜாஸ்தியா 2020 ஜாஸ்தியா? வளங்களே இல்லை, பயன்படுத்துறதுக்கான எந்த சோர்ஸுமே இல்லை, நிறைய பேர் ஆயிட்டதுனால இங்க வாழ்வதற்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லுகிற நெருக்கடிகள் 2020 அதிகமா 1920 அதிகமா? இதை விட 100 கோடி மக்கள் கம்மியா இருந்த நேரத்தில் பஞ்சத்தில் அடிபட்டு செத்தவங்க நிறைய ஜாஸ்தி. சோத்துக்கு வழி இல்லைன்னு செத்து போனவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனா இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லை, உணவு தட்டுப்பாடு கிடையவே கிடையாது. எல்லாம் டெவலப் ஆகிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, உலகத்துடைய கசானா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் வேறு எந்த சமுதாயத்துக்கும் இதுக்கு முன்னாடி வந்த எந்த சமுதாயமும் அனுபவிக்காத ஏராளமான நன்மைகளை இந்த சமுதாயம் இன்றைய உலகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு மக்கள் தொகை பெருக்கம் தான். நிறைய மக்கள் பெருக 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 புதுசா கண்டுபிடிக்க வேண்டிய தேவைகள் வருகிறது. அதிலே பிறக்கிற லட்சம் பிள்ளையில 2 பிள்ளை ஒரு பெரிய ஜீனியஸா இருக்கிறான். லட்சம் பேருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்றான். பஸ் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், வேற வேற இயந்திரங்கள் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், இன்டர்நெட் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், செல்போன் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், மைக்கா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், மொத்த உலகத்திலேயே 50,000 பேர் தான் இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் இருக்குமா? விமானம் இருக்குமா? ரயில் இருக்குமா? பஸ் இருக்குமா? கார் இருக்குமா? 2 வீலர் இருக்குமா? 2 வீலர் கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி இருக்கலாம், ஆனால் 2 வீலர் கண்டுபிடிக்க மாட்டான். ஏன் கண்டுபிடிக்க மாட்டான்? மொத்தமே ஊருக்குள்ள 30 பேர் தான். அவன் வாழுகிற எல்லையே 30 கிலோமீட்டர் தான். ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள 30 பேர் வாழ்ந்தா அதிகபட்சமா அவன் 30 வாகனத்தை தாண்டி விற்கவே முடியாது. எவன் கண்டுபிடிப்பான்? ஒரு ஒரு கோழி முட்டைக்கு ஒரு காலத்துல என்ன பாடுபட்டோம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு, ரொம்ப பின்னாடி போக வேண்டாம், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதாரணமா ஒரு கோழி முட்டை திங்கணும். அதுக்கு எவ்வளவு வீடு வீடா சொல்லி வச்சு தெருவில் அக்கம் பக்கத்து வீடுகள்ல எந்த வீட்டில் கோழி வளர்க்குறாங்கன்னு பார்த்து 10 பேர் அதுக்கு டோக்கன் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து வச்சு, ஒரு 10 கோழி இருக்குதுன்னா 8 கோழி முட்டை கொடுத்தனா 4 பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு முட்டையா கொடுத்து, அப்போ மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருந்த நேரத்தில் ரிசோர்சஸ், இந்த வளங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு மக்கள் தொகை ரொம்ப பெருகிருச்சு, வளங்கள் அதை விட பன்மடங்காக பெருகி இருக்குது. அதனால உலகத்தை மற்றவங்க எல்லாம் பேசுற மாதிரி நம்மளும் சேர்ந்துக்கிட்டு நாங்க பிள்ளை குறைச்சுக்கிட்டோம், அதெல்லாம் கெட்டது, நல்லது இல்லை. இந்த உலகத்துக்கு தீமை, மனித குலத்திற்கு தீமை. அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் குழந்தை பேர் இல்லைன்னு அது வேற செய்தி. வேணுமுனே பிளான் பண்ணி நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து விட்டோம், நாங்கள் டெம்பரவரியாக குழந்தை பெறாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டோம். மனித குலத்தின் மீது பெரிய அக்கறையோ ஆர்வமோ உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, ஒத்த பிள்ளை பார்த்தா பிள்ளைய படிக்க வைக்கிற பெரிய பல பேர் புலம்புறாங்க. எவ்வளவு செலவாகுது? எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் கேட்கலாம். 10 பிள்ளைய பெற்றெடுத்து என்னதுக்கு ஆகும்? கண்ணை திறந்து பாருங்க. உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள்ல 8 பிள்ளை பெற்றவங்க, 10 பிள்ளை பெற்றவங்க, சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தவங்க, 10 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அல்ல அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய குடும்பத்தை, தராதரத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். ஒத்த பிள்ளை பிறந்தவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? எல்லா ஒத்த பிள்ளை பெற்றவனும் நல்ல ஹைஃபையா சுகமா எல்லா வசதிகளை அனுபவிக்கிறாங்களா? உலகம் சொல்லுதுன்றதுக்காண்டி அதே பொய்களை நாமும் திரும்ப சொல்லக்கூடாது. உண்மையிலே அவர்கள் சொல்லுகிற புள்ளி விவரம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்ணுக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறதுக்கு மாதிரியும் தெரியுது. ஏன்னா நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு பிள்ளை எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் நம்மை மாற்றிக்கொண்டு அதிகமான குழந்தைகளை பெறுவதன் வழியாக இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக, நமக்கு நம்முடைய மரணத்திற்கு பிறகு துவா செய்யக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடியவர்களாக, உலகத்துக்கு நன்மை செய்யறது கூட ரெண்டாவதுங்க. சுயநலமா சிந்திச்சா என் மௌத்துக்கு பின்னாடி எனக்கு வந்து சேரக்கூடிய நன்மைகள்ல 3 வழிகளில் ஒரு வழி என்னுடைய பிள்ளைகளின் துவாக்களின் வழியாக வந்து சேரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. ஒத்த பிள்ளை எவ்வளவு துவா செய்வான்? 10 பிள்ளை எவ்வளவு துவா செய்வான்? 10 பேருடைய துவா ஒவ்வொரு நேரமும் தொழுதுபுட்டு 10 பிள்ளைங்களை எனக்காக வேண்டி எங்க அத்தாவை எல்லாரும் சொர்க்கத்தில் கொண்டு அனுப்பிடு, எங்க அத்தாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு என் பிள்ளைங்க எனக்கு கேட்டா எவ்வளவு நன்மைகள். ஆகையினால குழந்தை பேரு குறைந்து விட்டது, 2 பிள்ளையோட நிப்பாட்டிட்டோம், ஒத்த பிள்ளையோட நிப்பாட்டி விட்டோம் என்று சொல்வது பெருமைக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய, சந்தோஷத்திற்குரிய செய்தி அல்ல. அது ஒரு கேடு கட்ட, சமூகத்திற்கு கேடு செய்யக்கூடிய செய்தி என்பதை புரிந்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வான்.